எனக்கு ஒரு கேள்வி இருக்கு டிவிக்கு ஆதரவாளர்கள் கிட்ட. 14 வயசுல தன்னோட நண்பர்களோட சேர்ந்து இளைஞர் அமைப்பு ஆரம்பிச்சு 18 வயசுல முதல் உரையை மைக்க பிடிச்சி எங்க அப்பாவுக்கு 4 புள்ள இருக்கு, அதுல ஒரு புள்ள இல்லைன்னா பெருசா ஃபீல் பண்ண மாட்டாரு, ஆனா மொழிக்காக நான் உயிரை விடுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு ஒரு சின்ன பையன் பேசும்போது யார் அது அப்படின்னு பார்த்தா கலைஞரோட புள்ள. மிசா சட்டம் வந்த உடனே கலைஞரை தான் அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பேரை சொல்லி மு.க. ஸ்டாலின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, கல்யாணம் ஆகி 5 மாசத்துல உள்ள போனவர் வெளியே வரும்போது கலைஞரோட புள்ளன்ற பேர் மாறி மிசா ஸ்டாலின்ற பேரோட வராரு. அதுக்கப்புறம் இளைஞரணி அமைப்பாளராக இருந்து தன்னோட 32 வயசுல தான் எலெக்ஷன்ல நின்று தோத்து போய் அதுக்கடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி 43 வயசுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர்ன்ற பேரை வாங்கி தன்னோட 53வது வயசுல தான் அமைச்சராகிறாரு, 63வது வயசுல தான் எதிர்கட்சி தலைவராகிறாரு, 65வது வயசுல கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கட்சிக்கே தலைவராகிறாரு, 66வது வயசுல தான் முதலமைச்சரே ஆகிறாரு. ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தரோட உழைப்பு உதாசனப்படுத்தி ஈஸியா மனராட்சின்னு சொல்லும்போது மட்டும் கை தட்டினீங்களே சார் எல்லாரும். மொழிக்காக போராடான்னு சொன்னீங்களே, மொழிக்காக மு.க. ஸ்டாலின் சிறைக்கு போனார், மாற்று கருத்து இல்லைன்னு வைங்களேன். மொழிக்காக ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் செஞ்சு சிறையில மருத்துவம் பாக்குறதுக்கு மன்னிப்பு கூட உனக்கு மருத்துவ வசதி ஏற்படுத்தி தரோம்னு சொல்லும் போது மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லி இருந்த நடராசன், தாளமுத்து சிறையிலே இருந்து போனாங்களே மொழிப்பூர் தியாகிகள், அவர்களுடைய குடும்ப வாரிசுகள் தமிழ்நாட்டுல ஒரு கவுன்சிலர் ஆவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குதா? இன்னும் எத்தனையோ பேர் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக போராடி இருக்கிறார்களே, இதே திமுகவுடைய வளர்ச்சிக்காக போராடி இருக்கிறார்களே. நம்ம வாழக்கூடிய நேரத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஐயா நல்லக்கண்ணு, அவர் இந்தியாவுடைய விடுதலைக்காக போராடியவர். அவருடைய சிறையில் அவருடைய மீசையை பிடிங்கி எடுத்தாங்க. சகோதரிக்கு தெரியும் ஐயா நல்லக்கண்ணை பத்தி. அவரு ஒரு கவுன்சிலர் ஆக முடிஞ்சுதா? அவர் ஒரு சட்டமன்றத்துல எம்எல்ஏ ஆக முடிஞ்சுதா? அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முடிஞ்சுதா? அவர் போட்டியிடும் போது இதே கோயம்புத்தூர்ல அவரை எதிர்த்து ஒரு சங்கி சிபி ராதாகிருஷ்ணன் நிப்பாட்டி வெற்றி பெற வச்சது இதே திமுக தலைவர் கலைஞர் அவர்கள். காமராசருடைய வாரிசுகள் இந்த நாட்டுல அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்ல, ஒரு அரசியல் ஒரு கவுன்சிலர் கூட ஆகல. அண்ணா திமுகவை உருவாக்கி அண்ணாவுடைய குடும்பம் எங்க இருக்குது? அவருடைய மகன்கள் எங்க? அண்ணா மாதிரி உழைப்பு யாராலையும் போட முடியுமா? இப்படி கட்சிக்காகவும் சரி மக்களுக்காகவும் உழைத்த எத்தனையோ எண்ணற்ற தலைவர்கள் இருக்கிறார். கக்கன் அவருடைய குடும்பம் என்னாச்சு? வாரிசுகள் எத்தனை பேர் அரசு பொறுப்புகள்ல வந்திருக்கிறாங்க? ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இன்னைக்கு நேருடைய மகன் எம்பி, திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகனுடைய மகன் எம்பி, மனோ தங்கரோட மகன், அவர் தான் ஒட்டுமொத்தமா கன்னியாகுமரி மாவட்டத்துல கட்சியை கபலீகரம் செஞ்சு வச்சிருக்கிறார். கான்ட்ராக்டர்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். அந்த மாதிரி இருந்து கொண்டு இருக்கிறது. இதைத்தான் நாங்க மன்னராட்சின்னு சொல்லி விமர்சனம் செய்கிறோம். இந்த அரசியலை தான் எதிர்க்கிறோம் சகோதரி.